எல்லாருக்குமே வணக்கம். காலையில் லேட்டாக எழும்பினாலும் அந்த நாளில் கூட சில அர்த்தங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான அர்த்தங்கள் இருக்குதுன்றது இன்றைக்கி என் லைஃப்பில் உண்மையாகவே புரிஞ்சு கொண்டேன். நான் அதை உங்களுக்கும் சொல்லணும், உங்களுக்கும் காட்டணும். சில விஷயங்களை முழுசாக ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம். அதை நாங்கள் இன்னொருத்திட்ட பகிரும்போது அதை ஃபுல்லாகவே அனுபவித்த ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி தான் இன்றைய காலை பொழுதும் எனக்கு இருந்தது. நான் உண்மையாகவே நினைக்கையில் இப்படி தான் இது அமைய போகுதுன்னு சொல்லி, அதோடு நான் ஒரு கண்டென்ட்டாகவும் இதை நினைக்கவும் இல்லை, இப்படி ஒன்று போடணும் மட்டும் யோசிக்கவும் இல்லை. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு நாளாக எனக்கு அமைஞ்சது. சொல்லப்போனால் சில நாட்கள் திட்டமிடப்படாது, ஆனால் அந்த நாட்கள் தான் நம்ம வாழ்க்கையில் அதிகம் ஒரு நினைவாக கொண்டு சேரும். அந்த வகையில் இன்றைக்கும் அப்படித்தான் ஆரம்பித்தது. என்னென்னு சொன்னால், லேட்டாக எழும்பிட்டேன் இன்றைக்கு. வளமையாகவே வெள்ளனா எழும்பி வீட்டு வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற சின்ன சின்ன என்னுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான வேலைகளையும் கொண்டு போகிறது. இன்றைக்கி அம்மா விட்ட போய் நின்று நான் அவள் தனியேன்னு சொல்லி, அப்போ இன்றைக்கி விடிய எழும்பினது சூரியன் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் நான் எழும்பி ஓகேன்னு வெளியில் வந்தேன். வளமையாக எழும்பினோடனே ஒரு ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்குது, சில நேரங்களில் மற்ற வேலையில் செய்கிறது. இன்றைக்கி ஃபோன் பார்க்கல, நான் திடீரென்று எழும்பி வெளியில் வந்துட்டேன். வந்தால் அந்த ஒரு காட்சியை சொல்லவே இல்லாது அவ்வளவு ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்க உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது. அதை என்னென்று வார்த்தைகளால் வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பூக்கள் எல்லாம் பூத்திருக்கீங்கள, அந்த முத்தம் ஒரு வெறும் அமைதியாக அங்கே இங்கேண்டு காற்று வீசிக்கொண்டு, பள்ளிக்கூடம் வீட்டுக்கு நேராக பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் நடந்து போய் கொண்டிருக்கணும். ஸ்கூலில் பெல் அடிக்குது. அதை தாண்டி இந்த சூரியன் அப்படியே அந்த தென்னை மர கீட்டுக்கு இடையிலால் தெரிகிறது. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. அது ஒரு சாதாரணமாக எனக்கு எடுத்துக்கொள்ள முடியல. அந்த பார்த்த நொடியில் இந்த நாள் சாதாரணம் இல்லைன்றும், எனக்கு இதை பார்த்தோன்னே இன்றைய நாள் ஒரு சாதாரணமாக இல்லை என்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வளமையாக எல்லாருக்கும் அப்படித்தானே, உனக்கு மட்டும் என்ன புதிதாக நடந்துட்டா என்ற மாதிரியெல்லாம் உங்களோட மனசில் கேள்விகள் இருக்கும். ஆனால் இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சூரியன் மெதுவாமையில் வேற ஆரம்பித்து கொண்டிருக்கல, அந்த ஒளி எங்களோட வீட்டுக்கு ஓட்டத்தெல்லாம் வீசும்போது பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. ஒவ்வொரு இலைக்கும் ஒரு புதிய உயிர் வந்தது போல் எனக்கு தோணினது. காற்று லேசாக வீச அந்த அமைதி மனசுக்குள்ளே ஒரு அமைதியாக உண்மையாகவே கொண்டு வந்தது. இதை சில பேர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சில பேர் உண்மையாகவே மிஸ் பண்ணுவாங்க. அதை நினச்சாதான் எனக்கு கவலை. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு ஒரு சிறிய அவசரம் என்னென்னு சொன்னால், தம்பிக்கு இன்றைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட், வேறு ஸ்கூலுக்கு போகணும். எங்களுடைய அவர் போகிற ஸ்கூலில் இல்லை. அவர் நான் அம்மா விட்டு நின்றது அவருக்கு தெரியும். ஆனாலும் நான் வேறு எங்கேயும் வேலையாக போயிருப்பணும். வெள்ளை சில நேரங்களில் வேலைக்கு போகிறது, அப்போ வேலையாக போயிருப்பணும்னு நினச்சி அவர் என்ன தேடி தெரிஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட சைக்கிள் காற்று போயிட்டு அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைமும் லேட் ஆகிட்டு, பஸ்ஸுக்கு காசும் கையில் கொடுக்கல. அந்தரப்பட்டு அவர் அங்கே இங்கே ஓடி தெரிஞ்சு ஒவ்வொரு நம்பர்லையா புது நம்பர்லேருந்து கோல் எடுத்து கொண்டிருக்கீங்கள தான் நான் அவரை தேடி தெரிஞ்ச நான் ஐயோ இங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு ரோட்டால் போய்க்க அலை பிடிச்சாச்சு, ஏற்றியாச்சு. அவற்றை அவசரம் சில நேரங்களில் பிந்தி செயற்படுற சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இப்படியான விஷயங்களை சில பேர் கொண்டு தரும். அதாவது பொதுவாக சொல்ல போனால் சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சில தாமதங்கள் கூட வெற்றிக்கு காரணமாக அமையலாம். கடவுள் எங்களுக்கு என்னென்ன மாதிரி நியமித்து வச்சுருக்கிறீரோ அதான் லைஃப்பில் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த நாளும் எனக்கு அமைஞ்சது. இதில் அவ்வளோ பெரிதாக என்ன இருக்குன்னு சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியலாம், ஆனால் எனக்கு உண்மையிலே இது ஒரு கொள்ளை அழகு. எனக்கு அவ்வளோ மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இன்றைய நாள் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்தது. உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ மார்னிங்கே அப்லோட் பண்ணுறேன். என்ன விஷயம் மட்டும் சொன்னால், அவருக்கு லேட் ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு கொண்டு விடணும் மட்டும் போனேன். இது கிளிநொச்சியில் வட்டக்கச்சி என்ற ஒரு இடம். உங்களுக்கு தெரிஞ்ச கிளிநொச்சி நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்துட்டு மிஸ் பண்ணுற மூமெண்ட்டை யோசித்து சந்தோஷப்படுவாங்க. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஒரு எதிர்பார்க்காத ஒரு அழகு அதில் காத்திருக்கு மட்டும் நான் நினைக்கல. இருபுறமும் வயல் நிலங்கள், காற்றில் மெதுவாக ஆடும் பச்சை நிற அலைகள், சில இடங்களில் குளங்களும் இருந்தது. குளங்களை தாண்டி அந்த குளங்களிலிருந்து வர தண்ணீர் வாய்க்கால் வழியே போய் கொண்டிருந்தது. அதெல்லாம் ஒரு நீர்வீழ்ச்சி போல் இருந்தது. அவ்வளோ கொள்ளை அழகுன்னு சொல்லலாம். எல்லாம் சேர்த்து ஒரு அமைதியான இசை போல் எனக்கு அதை பார்க்க ஆசையாக இருந்தது. மரங்கள் ரெண்டு பக்கம் நிழல் தந்து கொண்டிருக்கு. அந்த பாதையில் செல்லும்போதே நேரம் அப்படியே அதிலேயே நின்றுட்டு, உண்மையாக சொல்கிறேன், நின்றுட்டுன்ற ஒரு உணர்வு எனக்கு. எங்கேயோ போய்கொண்டிருக்கேன், ஆனால் அந்த பயணம் தான் முக்கியம் என்று அந்த நொடி சொல்லி கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில் எங்கே போகிறோம் என்று யோசிக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் அது பாதையில் வரும் இந்த மாதிரியான சில அழகுகளை கவனிக்க மறந்து போடுறோம். ஏன்னா நாங்கள் வெளிக்கிடும்போது சில டென்ஷனில் போவோம்,
டைமுக்கு அந்த இடத்துக்கு போய் செய்கிறோணுமன்ற ஒரு விஷயத்தில் போவேன். அப்படியெல்லாம் போய்க்கல எங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை நாங்கள் ரசிக்கிறதே இல்லைன்னு மறந்துடுவோம். என் வாழ்க்கையும் எத்தனையோ நாட்கள் இப்படி தான் போயிருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் யோசிச்சிருக்கேன், ஒரு நிமிஷம் இதை நின்று ரசித்தா நாங்கள் போகிற காரியம் கூட சரியாக அமையலாம். என் மனதில் ஒரு அமைதி இருந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படி தான் இன்றைய நாள் எனக்கு இருந்தது. இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கொண்டேன், நம்ம வாழ்க்கை எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் அந்த வழியில் கிடைக்கிற இந்த மாதிரியான நொடிகள் தான் நம்மை நிறைவாக உணர வைக்கிறது. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு லேட்டான காலை, ஒரு சிறிய அவசரம், ஆனால் அதற்குள் மறைந்திருந்த ஒரு பெரிய அழகு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த காட்சியை நான் மட்டும் பார்த்தது போதாது என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களோடையும் பகிர்றேன். ஏன்னா சில உணர்வுகளை பகிர்ந்தாதான் அது முழுமையாகும். உண்மைதாடி உண்மையாகவே நான் ஒரு கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி எழுதவே இல்லை. என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக நான் இப்படி போடுற வீடியோ உண்டு. உண்மையாக கீழே தட்டி பாருங்கள், ஒரு வீடியோவுமே நான் இப்படி போட்டதில்லை. அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது எனக்கு இதை பார்க்க. இது சின்ன கவி வரிகளில் சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம்னு சொன்னேன். லேட்டாக எழுந்த காலையிலும் லட்சம் அர்த்தம் இருந்தது. கண்களை திறந்த அந்த நொடி உலகமே புதுசாக தெரிந்தது. வீட்டு தோட்டம் பேசுது போல காற்று வந்து தொட்டது. சின்ன சின்ன பூக்கள் கூட என்னோட மனசை பிடித்தது. சூரியன் மெதுவாக எழுந்தது, என் நாளை வரவேற்றது. அந்த ஒளியில் வாழ்க்கை கூட புதிய கனவு காட்டியது. ஒரு பயணம் ஆரம்பித்தேன், எதுவும் தெரியாமலே. ஆனால் அந்த பாதை சொன்னது, நீ போகணும் முன்னாடியே என்று. வயல் நிலங்கள் இருபுறமும் காற்றில் ஆடிக்கொண்டது. குளம் நீரின் சத்தம் கூட என் உள்ளத்தை தூய்மையாக்கியது. மரங்கள் நிழல் கொடுத்தது, அதுவே ஒரு அரவணைப்பு. அந்த நொடியில் புரிந்தது, இதுதான் வாழ்க்கையின் உண்மை என்று. உண்மையாக எங்களை அரவணைக்க யாரும் இல்லை என்றீங்கள. இந்த இயற்கையை பார்த்தா இயற்கை அவ்வளோ ஒரு அரவணைப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் தரும். உனக்கு நான் இருக்கிறேன் 1000 வார்த்தைகள் சொல்லாமலே அதை புரிஞ்சு கொள்ள தீவிரமாக ரசித்தா. நாளை என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நொடியை மட்டும் முழுசாக வாழணும், அதுதான் வேண்டும். தம்பியின் சின்ன அவசரமும் ஒரு காரணமுமானது. அவனை கொண்டு போன அந்த வழி என் மனசை மாற்றியது. சில நேரம் தாமதம் கூட அழகான வாய்ப்பு ஆகும். நாம் நினைக்காத பாதைகள் நமக்கு பாடம் சொல்லும். இது ஒரு காலை மட்டுமல்ல, ஒரு நினைவாகி போய்விடும். இந்த காட்சி பார்த்தவர்கள் இதயத்தில் வைத்துக் கொள்வார்கள். வாழ்க்கையை எங்கே கொண்டு போகும் என்று நாம் யோசிக்க வேண்டாம். அந்த பாதையில் வரும் அழகை மட்டும் நாம் ரசிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மேலதிகமான வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். உண்மையாகவே என்னோட பெரிய ஆசை தான். நான் நிறைய விஷயங்களை ரசிப்பேன். சின்ன சின்ன விஷயங்களை கூட வாழ்க்கையில் ரசித்து வாழுவேன். அந்த ரசனை எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக எல்லாருமே அப்படித்தானே வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறவங்க. நான் எப்படி ரசிக்கிறேன், என்ன மாதிரி ரசிக்கிறேன், எப்படி எனக்கு அது எந்த வியூவில் எப்படி தெரியுது என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கிளர்ச்சி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்க இந்த மூமெண்ட்லாம் காலை பொழுதில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க. பிடிச்சிருக்கும். தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கத்திரிக்காய் எல்லாம் காய்ச்சி இருக்குது. ஆனால் அவ்வளோவா வாய்ப்பு இல்லையென்று நினைக்கிறேன். நம்மம்மா சொன்னவா. இது வண்டிக்கா நல்லா இருக்குதானே பார்க்க, இந்த பறவைகளோட சத்தத்தோடு. எங்கே பாருங்க, இதில் தக்காளி பழம், தக்காளி காய். இங்கே அப்படியே வாழைத்தோட்டங்கள், அதில் வியூ இருக்குது. இப்படி எழுமினோடனே இந்த விஷயங்களை பார்க்கும்போது என்னோ தெரியா மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன். எதையுமே நினச்சி யோசித்து ட்ரெஸ்ட் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம லைஃப் இப்படியே போயிடுமான்னு கூட நினைச்சிடாதீங்க. லைஃப்பில் சந்தோஷங்களை ஈஸியாக நாங்களே அமைச்சு கொள்ளலாம். நாங்கள் பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்களை ரசிக்க பழகினாலே லைஃப் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். இது அவ்வளோ பெரிய லென்த்தாகலாம் இல்லை, ஷார்ட்டாக தான் இருக்குது. சில விஷயங்களை நேசிக்கிறாக்களுக்கு, விரும்புகிறாக்களுக்கு இதை பார்க்க ஆசையாக இருக்கும். சில வேளை இந்த வாய்ஸ் நான் எடுக்கிறேன், வாய்ஸுகளை கட் பண்ணி கூட நான் போடலாம். சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் காலை பொழுதில் இப்படி ஒரு வீடியோவை பார்க்குற நேரம் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இருக்குது. எந்த சந்தோஷத்தை தான் நான் மற்றாக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னாண்டா எல்லாருமே விரும்புகிறது, எல்லாருமே இந்த இயற்கையை நேசிப்பாங்க. வெளியில் நான் ரோட்டில் போய் காட்டலாம். என்னடா ஸ்கூல் பிள்ளைகள் போகிறபடியாக ஸ்கூல் பிள்ளைகளோட ஃபேஸ் எல்லோரும் அதில் தெரியும். அப்போ அதை நான் அந்த வீடியோ காட்டிடலாது.
இது கிளிநொச்சியில் கனகபுரம் ஸ்கூல் மண்ணுக்கு இருக்குது. நல்லா இருக்குது தானே, இது பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுக்கு இது மற்றாக்கள் பிரதிபலன் அடைகிற மாதிரி எதுவும் இல்லை, இருந்தாலும் சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த சன்ரைஸ் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.